ஹாய். லக்ஷ்மி குடும்பத்தோட கதை தான் இது. நான் கனகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேம்மா. எனக்கு அடுத்த மாசத்தோட காலேஜ் முடிஞ்சுது. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு ஓகேவாம்மா? ஏன்டா இந்த கிராமத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருக்கு, மாடனா சிட்டில தான் கல்யாணம் பண்ணிப்பியா நீ யாரனா எப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு என்ன. இந்த வீட்டுக்கு வந்துட்டா புடவை தான் கட்டணும். லக்ஷ்மிக்கு சமைக்க தெரியாது, அதனால சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருந்தாங்க. சீக்கிரம் செய்யற அதிகா, எவ்வளோ நேரம் இருந்து செஞ்சுன்னு இருக்க அந்த 4 சப்பாத்தியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. எப்ப பாரு லேட்டாவே சமைக்கிற, சீக்கிரம் வந்து சமையனாலும் கேட்க மாட்டேன்ற. சம்பளம் தரலைன்னா மட்டும் கேட்கறல்ல, சீக்கிரம் செய். இங்க பாருமா, எங்க வீட்டுல ஒரே ஒரு ரூல்ஸ் தான். நீ ரூம்குள்ள மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கோ, இல்லை தூங்கும் போது மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கோ, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா வெளியே போனா சேலை தான் கட்டிக்கணும். ஏன்னா இவளுங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, எனக்கு பிடிக்காது அதெல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரியும் அத்தை, கவின் சொன்னாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். சரி வாங்க போய் சாப்பிடலாம். நீங்க உக்காருமா, சாப்பாடு ஆயிடுச்சான்னு கேட்குற. ராதிகா, அங்க சாப்பாடு ஆச்சா இல்ல? எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறது நாங்க? சீக்கிரம் எடுத்துன்னு வா. இதோ ஆயிடுச்சுமா, லாஸ்ட் ஒன்று தான் இருக்கு. எப்பா 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 பாரு லேட்டு தான் நீ செய்யறது. வந்த மருமக முன்னாடி மானத்தை வாங்கறதுக்கு தான் நீ இப்படி எல்லாம் பண்றியே. இதே மாதிரி லேட்டா செஞ்சுன்னு இருந்தா உன்னை வேலையை விட்டு நான் தூக்கிடுவேன். முடியலடா எப்பா. ஏன் அத்தை இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கே சமைக்க தெரியும், நான் நாளைக்கு செஞ்சு தரேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகலாமா அத்தை? அடுத்த நாள் கேஸ் சிலிண்டர் வாங்கி அதில் பிரெட் டோஸ்ட் செஞ்சு தந்தாங்க அவங்க அத்தைக்கு. அத்தை அத்தை இங்க வந்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்ல அப்படியே மருந்து போயிடுவீங்க நீங்க. சூப்பரா இருக்குமா. நாளையிலேருந்து நீயே சாமி. அந்த வேலைக்காரியை நம்ம வேலையை விட்டு தூக்கிடலாம், அவளுக்கு வேற தண்ட செலவு. கரெக்டான டைமுக்கு செஞ்சு போடுறது இல்லை. நாளையிலேருந்து நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் வர வேணாமா, நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன். என் மருமகளே இப்போ சூப்பரா சமைக்கிறா, அவ சமைச்சு போடுறதே நான் சாப்பிட்றேன். செஞ்சு போடுறதே லேட்டு. இதில் மாதம் ஆனால் சம்பளம் வேற கரெக்டாக கொடுத்துடணும். அவங்க பையனுக்கு கூட சொல்லாமல் ராதிகாவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. ராதிகா அக்கா கிட்ட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கேளுமா. எங்க அந்த அக்காவையே அலைய காணோம், இங்கதான் செஞ்சுன்னு இருப்பாங்க. எங்க போயிட்டாங்க? லீவ் போட்டுட்டாங்களா இன்னைக்கு? லீவெல்லாம் போடல அவ, நான் தான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். அதான் மருமக சூப்பரா சமைக்கிறாள், அவ வேற எதுக்கு? மருமகளே இதுக்கப்புறம் சமைக்கட்டும், சரியா? இவளுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் தவிர வேற எதுவுமே செய்ய தெரியாதுமா. இதெல்லாம் நீ சாப்பிட கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லம்மா. நீ எதுக்குமா உங்களை வேலையை விட்டு நிறுத்தின? நல்லா தானே இருக்காது, நான் அதே சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் ஆகாது. அவ கரெக்ட் டைம் கொடுக்குறல சாப்பாடு, அவளை எதுக்கு? அவள வேணாம் போ. மதியானத்துக்கு என்னமா சமைக்கலான்னு இருக்கா? நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டா? மதியானத்துக்கு பாஸ்தா சமைக்கலான்னு இருக்கா அத்தை. வந்து மேலே உக்காந்துக்கோங்க அத்தை. ஹெல்ப் எல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை, அது ஈஸி தான் செய்யறதுக்கு. எனக்கு மேலே உக்காந்து பழக்கம் இல்லை, மேலே உக்காந்து கால் வலிக்குது, அதுக்கு தான் கீழே உக்காந்து இருக்கம்மா. உனக்கு இந்த களி சாப்பாடு இதெல்லாம் செய்ய தெரியாதாம்மா? இந்த கறி குழம்பு, மீன் குழம்பு அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு என் பையன் பயமுறுத்தின்னு இருக்காம்மா. அதான் கேட்டேன், நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காத. எங்கள் அம்மா வீட்டில் இருந்த வரையும் நான் அதுதான் அத்தை சாப்பிட்டுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. ஹாஸ்டலில் நாங்களே சமைச்சு சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ கற்றுக்கினது தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சது, கல்யாணம் ஆயிடுச்சா, கற்றுக்கிறதுக்கு டைமே இல்லை அத்தை. கற்றுக்க கூடாதுன்னெல்லாம் இல்லை, கற்றுக்கணும் அது கூட. சரி அத்தை, டைம் ஆகுது, நான் போய் சீக்கிரம் சமைக்கிறேன். இதே மாதிரி கொஞ்ச நாள் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு இருந்தாங்க அவங்க அத்தை. திடீர்னு ஒரு நாள் மயக்க போட்டு விழுந்துட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க. என்னாச்சு டாக்டர்? எங்க அம்மாக்கு ஏதாவது பிரச்சனையா? நல்லா இருக்காங்களா டாக்டர்? எந்த ஆபத்தும் இல்லைல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் ஆகலப்பா. சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டுக்குது, லோ பிபி ஆயிட்டுக்குது. என்னாச்சு? உணவு பழக்கம் ஏதாவது மாத்தி இருக்காங்களா? ஆமா டாக்டர், கொஞ்ச நாளாவே எங்க அம்மா ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிட்டு இருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு அது மட்டும் தான் டாக்டர் செய்ய தெரியும். அதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொன்னா கூட எங்க அம்மா கேட்க மாட்டேன்றாங்க. இவங்க இருக்கிற கண்டிஷனுக்கு அதெல்லாம் தொட்டு கூட பார்க்க கூடாது. ஏமா பத்திரமா பார்த்துக்கோ உங்க அத்தைய. இதெல்லாம் கொடுக்காத. நீங்க இப்பயே கண்ட்ரோல் பண்ணாதான்ப்பா. இப்படியே போச்சுன்னா அப்புறம் பெரிய ஆபத்து வந்துடும் உயிருக்கு. நான் சொல்றது சொல்லிட்டேன், நீங்க கேட்கறது கேட்காது உங்க இஷ்டம்.
என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டேன் அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க. ஐயா பரவாயில்லம்மா, நீ என்ன வேணும்னேவா கொடுத்த? உனக்கு தெரிஞ்சுதான் நீ கொடுத்த. நான் தான் கவனமாக இருந்திருக்கணும். சரி டேய் கவின், அந்த ராதிகா வேலை செஞ்சுன்னு இருந்தாங்களே, அவங்கள போய் கூட்டினாடா. கொஞ்சம் அவங்களே இதுக்கப்புறம் வேலை செய்யட்டும். லேட்டாக ஆனால் கூட பரவாயில்ல, அவங்க சாப்பாடே இனிமேல் சாப்பிடலாம் நம்ம. நான்லாம் கூப்பிட்டு வரமாட்டேன். நீங்க தானே திட்டி துரத்துனீங்க. நீங்களும் போய் அவங்க வீட்டுல கூட்டின்னு வாங்க மன்னிப்பு கேட்டு. நான்லாம் போக மாட்டேப்பா. நீங்க போனா போங்க, போக கட்டிடுங்க. மன்னிப்பு கேட்டு கூட்டினாடலான்னு அவங்க வீட்டுக்கிட்ட போனாங்க. ராதிகா என்னை மன்னிச்சிடுமா. நீ ஏன் இதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வேலை செய். நீ எவ்வளோ லேட்டாக கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் இனிமேல் உன்னை திட்டவே மாட்டேன். சம்பளமா 500 ரூபாய் சேர்த்து தரேன், நீ ஏன் வந்து செய்யுமா கொஞ்சம். அதுக்கப்புறம் அவங்களும் வரேன்னு சொல்லி ஒத்துக்குனாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.